ஹலோ வீவர்ஸ், நாம் இன்னைக்கு ஒரு விண்டோஸ் 10 இருக்கட்டும், விண்டோஸ் 11 இருக்கட்டும், அதில் வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு, இப்போ விண்டோஸ் 11 இருந்தாலும் சரி, விண்டோஸ் 10 இந்த ஸ்டார்ட் மெனுவில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ரன் கமாண்ட் வரும். இப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா விண்டோஸ் கீ ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போது ரன் கமாண்ட் வரும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் மெனுவை பெஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் கமாண்ட் வந்துட்டு கண்ட்ரோல்னு டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல்னு டைப் பண்ணிங்கன்னா இதில் யூசர் அக்கௌண்ட்ஸ்னு வரும். ஸோ இந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அனதர் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் நியூ யூசர் அக்கௌண்ட், ஆல்ரெடி இங்கே யூசர் அக்கௌண்ட் இருக்குது ஒன்று. இப்போ நம்ம ஆடு நியூ யூசர் அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஆடு நியூ யூசர் பிசி செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நமக்கு வந்து ஆட் அக்கௌண்ட்னு வருது பாருங்கள். ஆடு அதர் யூசர்ஸ், இங்கே வந்து ஆட் அண்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது வந்து விண்டோஸ் 11 பண்ணுறோம். ஸோ 11 இந்த மெத்தட் வரும். 10 ஆல்மோஸ்ட் இதே தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு வந்திருக்கு. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்னா இமெயில் ஐடி போட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா இமெயில் ஐடி போட்டு அதில் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பி வருது 1987@mail.com. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இல்லை இது வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்ங்கிறது டேரெக்டாக மெயில் ஐடி மூலமாக லாகின் ஆகி உள்ளே போகும். நமக்கு ஆஃப்லைன் யூசர் அக்கௌண்ட் தான் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு டிஃபால்ட்டாக விண்டோஸ்க்குள்ளே இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐ டோன்ட் நோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு இந்த இருக்குது பாருங்கள், ஆட் எ யூசர் வித்தவுட் எ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து லோக்கல் யூசர் அக்கௌண்ட், இன்டர்நெட்டுக்கும் மெயில் ஐடிக்கும் அவங்க மைக்ரோசாஃப்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் சிஸ்டத்திலே ஒரு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு MP2ன்னு போட்டுடுறேன். பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வேண்டாம்னா உள்ளே கூட பாஸ்வேர்டு போடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ MP2 அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும். கண்ட்ரோல் போனீங்கன்னா யூசர் அக்கௌண்ட்டு. இப்போ இங்கே உங்களுக்கு வந்துட்டு MP மட்டும் காட்டுது. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 காட்டுது பாருங்கள். மொத்தம் MP2ங்கிறது லோக்கல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். MP மருதுங்கிறது வந்து இமெயில் ஐடி அக்கௌண்ட். இது வந்துட்டு ஸோ நம்ம லோக்கல் அக்கௌண்ட் தான். இதில் நீங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வேணும்னா இங்கே கூட க்ரியேட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்டு போட்டு பாஸ்வேர்டு பின் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சுங்க. இதில் பர்மிஷனும் செட் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த யூசர் அக்கௌண்ட்டுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் வேணும் அப்படின்னா சேஞ்ச் த அக்கௌண்ட் டைப் போங்க. இது ஸ்டாண்டர்டு தான் இருக்குது. ஸ்டாண்டர்டுனா பாருங்கள், சில பர்மிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. த மோஸ்ட் சாஃப்ட்வேர் அண்டு சேஞ்ச் சிஸ்டம் செட்டிங் டஸ் நாட் அஃபெக்ட் அதர் யூசர். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஃபுல் பர்மிஷன் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேஞ்ச் அக்கௌண்ட் டைப் கொடுத்திங்கன்னா இந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் வந்துடும். ஸோ ஒன் மோர் ஆப்ஷன், எனக்கு இந்த யூசர் அக்கௌண்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த யூசர் அக்கௌண்ட் வேண்டாமோ அதே மாதிரி தான் ரைட் கிளிக் ஸ்டார்ட்டு ரன் கமாண்ட் கண்ட்ரோல் போங்க, யூசர் அக்கௌண்ட் போங்க. இதில் மேனேஜ் அனதர் யூசர் அக்கௌண்ட் போங்க. எந்த யூசர் அக்கௌண்ட் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அந்த யூசர் அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ MB வேண்டாம் அப்படின்னா டெலிட் த அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு அதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கீப் ஃபைல்ஸ் கொடுக்கலாம். எதுவுமே வேண்டாம் அப்படின்னா டெலிட் திஸ் ஃபைல் கொடுத்திங்கன்னா அந்த யூசர் அக்கௌண்ட் டெலிட் ஆகிடும். பொதுவாக யூசர் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த இப்போ MBங்கிற யூசர் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் யூசர் அக்கௌண்ட்டில் ஃபைல்ஸ், டெக்ஸ்டாப்பு, டாக்குமெண்ட்டு, டவுன்லோட்ஸு, இது எல்லாமே பிக்சர்ஸு, இது எல்லாமே C டிரைவ் யூசர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். ஸோ இதில் இருக்க ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா கீப் ஃபைல் கொடுத்து இல்லை வேணாம்னு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் லாகின் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் அந்த 2வது யூசர் நம்ம க்ரியேட் பண்ண யூசர் அக்கௌண்ட்டு லாகின் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷைன் அவுட், இதில் வந்துட்டு நமக்கு MP2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சைன் பண்ணிக்க வேண்டியதான்.
ஸோ இப்போ யூசர் அக்கௌண்ட் 2க்குள்ளே நம்ம லாகின் பண்ணிட்டோம். லொக்கேஷன் வேணுன்னா நீங்கள் ஆன் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, நெசசரி அப்டேட் ஆகும். அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ புது யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு MP2. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் மறுபடியும் ரன் கமாண்டில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸ்மால் ஐக்கான் கொடுத்துட்டு யூசர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அனதர் அக்கௌண்ட் போனீங்கன்னா ஸோ இப்போ மெயின் யூஸராக MP2 வந்துருச்சு. ஸோ இப்படி MP வேண்டாம்னா டெலீட் பண்ணிக்கலாம்.